2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு துறைகளுக்கான பல்வேறு திட்டங்கள், நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து வருகின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லை என்ன ஒதுக்கீடு இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். ரமேஷ், இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது பொதுவாகவே மத்திய அரசை பொறுத்தவரை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு என்று சிறப்பு திட்டங்களை வழங்குவது, நிதி ஒதுக்குவது என்று அந்த பாஜக அரசு செய்வதில்லை என்பதை தன்னுடைய வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இன்று இந்த தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சில மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பீகார், ஆந்திரா, ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு சிறப்பு கவனமும் முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அப்படி குறிப்பிட்டு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக தமிழக முதல்வர் கூட சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு தேவையான மத்திய அரசு ஒப்புக்கொண்ட நிதியான அந்த 50% 37,000 கோடியை விடுவிக்க வேண்டும், அதற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அது குறித்த அறிவிப்பு எதுவும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. இவை தவிர திமுக எம்பிக்கள் சிலர் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அந்த ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று சில கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அது குறித்த அறிவிப்புகளும் கூட மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. பொதுவாகவே தமிழகத்திற்கு நிதி புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை தாண்டி வழக்கமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்கின்ற போது தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த அந்த வர்ணனைகள், குறிப்புகள் பட்ஜெட்டில் பரவலாக இடம்பெறும். அகநானூறு, அதே போல புறநானூறு, திருக்குறள் உள்ளிட்ட பல்வேறு அந்த வர்ணனைகள் எல்லாம் கூட பட்ஜெட்டில் மேற்கோள் காட்டப்படும். ஆனால் இன்று அவர் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மத்திய பட்ஜெட்டில் அப்படி தமிழ் இலக்கியத்திலிருந்து எந்த விதமான கூற்றுகளும் கூட இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் பீகார் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், பீகார் மாநிலத்திற்கு சிறப்பான விமான நிலையங்கள், புதிய மருத்துவ கல்லூரிகள், தேசிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டு தன்னுடைய உரையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆந்திரா மாநிலத்தை பொறுத்தவரை அந்த தலைநகரத்தை கட்டமைப்பதற்கு சுமார் 15,000 கோடி வழங்கப்படும் எனவும், உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலாவரம் திட்டத்திற்கு, நீர்ப்பாசன திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மேற்கு வங்கம், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதி வளங்களை செயல்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு திட்டம், அதாவது பூர்வோதயா என்கிற ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை நாலந்தா பல்கலைக்கழகம் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒடிசாவில் பல முக்கியமான சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி சில பாஜக ஒடிசாவை பொறுத்தவரை அங்கு பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. பீகாரில் ஆட்சி செய்யக்கூடிய நிதிஷ்குமாரின் உதவியோடு பாஜக ஆட்சி செய்கிறது. இப்படி பீகார், ஒடிசா உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு பிரத்யேகமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போது தமிழகத்திற்கு என்று பிரத்யேகமான திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை தமிழக எம்பிக்கள் சிலர் முன்வைக்க தொடங்கி இருக்கின்றனர். ஓகே, இது நாடாளுமன்றத்தில் அவங்க பேசும்போதே சில எம்பிக்கள் நம்ம குரல் எழுப்பினதை பார்க்க முடிஞ்சது. தமிழக எம்பிக்கள் அங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? நிச்சயமா. இப்ப பீகார் நீங்க எடுத்துக்கொண்டா, பீகார்ல வெள்ள கட்டுப்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே மாதிரி ஹிமாச்சல் மாநிலத்திற்கும் அந்த மறுகட்டமைப்பு விஷயங்களை செய்வதற்காக சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த டிசம்பரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ஒரு 37,000 கோடி நிதி வழங்க வேண்டும் என்று தமிழகம் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் மத்திய அரசு சுமார் 260 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருந்தது. இதுவற்றையெல்லாம் தொடர்ந்து மேற்கோள் காட்டக்கூடிய தமிழக எம்பிக்கள் இன்று பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வெள்ளத்தை கட்டுப்படுத்த சிறப்பு நிதி ஒதுக்குகின்ற போதும் கூட அதற்கு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ததும் நினைவு கூறத்தக்கது. ஓகே, ரைட். மத்திய நிதி அமைச்சர் அந்த பட்ஜெட்டை வாசிக்கும் போதிலிருந்தே அந்த சர்ச்சை தொடங்கி இருக்கிறது. தற்போது இதுல தமிழ்நாட்டுக்கு என்று குறிப்பான திட்டங்கள் இல்லை. வழக்கமா திருக்குறள், அகநானூறு எல்லாம் சொல்லுவாங்க, அது கூட இந்த வாட்டி சொல்லல அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் எழத் தொடங்கி இருக்கிறது. நம்ம பார்ப்போம். தொடர்ந்து மற்ற தரப்பினுடைய கருத்துக்களையும் கேட்கலாம்.